அவள் பெயர் தீபா. என்னோட ஆன்ட்டி கொஞ்சம் கருப்பா இருப்பா. என் அம்மா பலமுறை சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு அவ பலமுறை நான் குழந்தையா இருந்தபோது ஊட்டி இருக்கிறான்னு. என் அம்மா என்னை விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்துல அவ வேலை செய்யல. அப்போது அவதான் என்னை பாத்துக்குவாளாமா. அவள் தனது கணவனை திருமணமாகி 2 வருஷத்துல பறி கொடுத்துட்டா. அவளுக்கு 2 பெண் குழந்தைகள். அவளை 2ஆம் திருமணம் செய்ய சொல்லி பல பேரு சொல்லியும் தனது குழந்தைகளுக்காக வேண்டான்னு முடிவெடுத்தா. அவளுக்கு மகன் இல்லாததால என்ன அவளது மகன் போல நடத்தனா. அவளை நான் எப்பொழுதும் அம்மானு தான் கூப்பிடுவேன். அதனால இந்த கதைய அம்மா மகன் கதைன்னு கூட எடுத்துக்கலாம். அவள் தன் மகள்களுடன் என் வீட்டுக்கு பக்கத்துல தான் வசிக்கிறா. சரி வாங்க கதைக்கு போகலாம். அவள் ஒரு தனியார் கம்பெனியில வேலை செய்யறா. அவ கம்பெனியில் ஒரு டூர் பிளான் செஞ்சாங்க. அவ என்ன அழைச்சுக்கிட்டு போக முடிவு எடுத்தா. எனக்கு போக சம்மதம் தான். அது வட இந்திய டூரு. மகாராஷ்டிரா மாநிலத்துல 7 நாட்கள் தங்க வேண்டியதா இருக்கும். நாங்க பூனே சென்று அடைஞ்சோம். கம்பெனியே எங்களுக்கு ஒரு ஹோட்டல் புக் செஞ்சு கொடுத்தாங்க. எங்க ரூமுக்கு போனோம். இருவருக்கும் ஒரே ரூம் தான். ரொம்ப தூரம் பயணிச்ச கணப்புல சோர்ந்திருந்தோம். நான் குளிக்க செல்ல ஆன்ட்டி 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் பாத்ரூம் சென்று குளிக்க ஆரம்பிச்சேன். அவ என்னிடம் கேட்டுக்கிட்டு தான் உள்ள வருவான்னு நினைச்சேன். ஆனா அவ வரது எனக்கு தெரியாம இருந்தது. நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். எனக்கு அதிர்ச்சியா போயிடுச்சு. அவளுக்கும் தான். என்ன சில வினாடிகள் பார்த்துட்டு அவ வெளியே கிளம்பனா. நான் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தேன். இருவரும் அன்று மாலை வரை பேசவே இல்லை. ஆனா அன்று மாலை நான் அமர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்க அவ வெளியே அவள் நண்பர்களுடன் பூங்காவுல நடந்துட்டு இருந்தா. அவள் பின் ரூமுக்கு வந்தா. வந்து என் பக்கத்துல அமர்ந்தா. என்னிடம் வந்து சாரிண்ணா எதுக்கு ஆன்ட்டின்னு கேட்டேன். உன்னை கேட்காம உள்ள வந்ததுக்குண்ணா. அது பரவாயில்ல. என்ன எனக்கு கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சுண்ணா. நான் சின்ன வயசுல இருந்தப்போ எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கீங்க. விடுங்கண்ண. ஆனா நீ இப்ப பெரிய பையன் ஆயிட்டியேண்ணா. பரவாயில்ல ஆன்ட்டின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறேன். மணி இரவு 9 இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு ரூமுக்கு வந்தோம். இருவரும் டிவி பார்த்துட்டு இருந்தோம். 11 மணி ஆச்சு. சரி தூங்கலானா. நாளைக்கு நாம வெளியே போவதா. இப்போது தூங்கணும். ஒரு ரூம் மட்டும் என்பதால அவள் அங்கேயே மாற்ற வேணும். அதனால என்ன வெளியே போக சொன்னா. நான் போக மாட்டேன்னு. எதுக்குண்ணா. எனக்கு நீங்க அம்மா மாதிரி தானே. அப்புறம் என்னன்னு. இல்லடா என்னால அப்படி முடியாதுண்ணா. போங்க. என்னாலையும் முடியாது. ப்ளீஸ் ஆன்ட்டி. உங்க வாழ்க்கைய எங்களுக்காக தியாகம் செஞ்சுட்டீங்க. எனக்காக இதை செய்ய மாட்டீங்களா. இருந்தாலும் முடியாதுண்ணா. நான் உடனே எழுந்து நின்றேன். அவ அதிர்ந்து போனா. பாருங்க நானும் இருக்கிறேன்னு. நாம 7 நாள் இங்க தனியா இருக்க போறோம். யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால முடியாதுண்ணா. அதற்கு மேல அவளை வற்புறுத்தல. எனக்கு விருப்பமும் இல்ல. அவளே முடிவு எடுத்துக்கிட்டோன்னு வேண்டான்னு சொல்லிட்டு நான் வெளியே சோகமா போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்தது. எங்க என் வீட்டுல சொல்லிடுவாளோன்னு நினைச்சேன். வெளியே சென்றுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்தேன். உள்ள வந்து பார்த்தா அவ படுத்திருந்தா. அருகில சென்றேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். முதல் முறை கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அதன் பின் மீண்டும் அப்புறம் தூங்கிட்டோம். அதனால அவ அதோட முடியல. நாங்க இருந்த 7 நாட்களும் எல்லா பக்கமும் சுத்திட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம்.